ஹலோ பட்டூஸ். இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதை படிக்க ரொம்ப பிடிச்ச ஒரு க்யூட் பாண்டா பற்றி. ஒரு அழகான காட்டில் பப்புன்னு ஒரு க்யூட் பாண்டா இருந்தான். அவனுக்கு விளையாடுறத விட படிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போது அதே மாதிரி ஒரு நாள் அவன் காட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் குரங்கெல்லாம் பார்த்து அவனை கிண்டல் பண்ணாங்க. எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கியே நீ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பாண்டா சொன்னால், படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும், விளையாடுறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் படிக்கிறது தான் ஃபஸ்ட்டு நான் பண்ணுவேன், அதனால் எனக்கு நிறைய நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னதாம்மா. இப்போ காட்டில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால எல்லா அனிமல்ஸால் ஃபுட்டெல்லாம் போய் தேடவே முடியலையாம்மா. அப்போ அது எல்லா அனிமல்ஸும் ரொம்ப சோகமாக இருக்கும் போது பாண்டா ஒரு ஐடியா பண்ணுச்சு. எனக்கு புக்கில் படித்த ஞாபகம் இருக்குது, இலைகள் மூலயமா நம்ம அழகாக ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம சேவ் பண்ணி வச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பயன்படுத்தினா நம்ம ஃப்யூச்சருக்கு சேவ் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியா படியே எல்லா ஃப்ரூட்ஸையும் அது சேவ் பண்ணி வச்சிருச்சு. மற்ற அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. பாண்டா ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அனிமல்ஸும் அதுக்கு தேங்க்யூ சொல்லு. பாண்டா சொன்னால், இந்த மாதிரி நீ படிச்சிங்கன்னா நீங்கள் எப்பயுமே மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம், ஸோ படிங்க அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிச்சாமா. ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? எப்பயுமே நம்ம படிக்கிறதும் நம்மளுக்கு முக்கியம், விளையாடுறதும் முக்கியம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஸ்டோரியில் மீட் பண்ணலாம். பாய் குட்டீஸ், குட் நைட், சீக்கிரம் தூங்கணும்.